நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இரவு நேரத்திலே ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜெபிப்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். ஹல்லேலூயா. 2 பகுதி இருக்கு. ஒரு பக்கம் நீதிமான், இன்னொரு பக்கம் துன்மார்க்கன். துன்மார்க்கன் யாரு என்று வேதத்தின்படி பார்க்கும்போது, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர், உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். இந்த கடைசி காலத்திலே வேதத்தை விட்டு விலகி வாழ்றதுக்கு உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. கர்த்தரை மறந்து வாழும்போது, கர்த்தர் பிரியமில்லாமல் வாழும்போது ஒரு மனுஷன் துன்மார்க்கனா தான் வாழ்ந்துட்டு இருப்பான். இன்னுமாக அநியாயமான காரியம் இருக்கு, அக்கிரமமான காரியம் இருக்கு, பொல்லாத காரியம் இருக்கு, தீமையான காரியம் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாமே இருளா இருக்கும். வேதத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். வேதத்தை விட்டு விலகி வாழும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் இருக்கும், பாவம் இருக்கும். துன்மார்க்க கயிறுனாலே கட்டப்பட்டிருப்பான், பாவ கயிறுனாலே கட்டப்பட்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கையில அசுத்தத்துக்குள்ள போயிட்டு இருப்பான், இச்சைக்குள்ள விழுந்து போயிடப்பான், மோகத்துல விழுந்து போயிடப்பான், எங்கேயாவது ஒரு பக்கம் விழுந்து போயிடப்பான். இப்படிப்பட்ட ஜனங்களே மீட்டு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, ஆமா என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்து, ஏன்னா அந்த கடைசி காலத்துல உணர்வு இல்லை அப்படின்னாலே ஏதோ ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் உணர்வு அடைந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்கா மனம் திரும்பிடுவாங்க. யாருமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த கடைசி காலம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இஷ்டம் போல தாறுமாறா யாரு பேச்சுமே கேட்காம நான் நினைச்சதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் துன்மார்க்கமான பலவிதமான பாவத்துக்குள்ள போய் அதுக்கப்புறம் உட்கார்ந்து புலம்பி அழுது, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே. ஒரு மனுஷன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் மட்டும்தான் அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதம். எனக்கு நிறைய ஜெப குறிப்பு வரும்போது நான் நேரடியா பேசியிருக்கேன். அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு நிம்மதி இல்லை, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் வீட்டில் ஒரே பிரச்சனை, என் குடும்பம் பல பாவ அடிமையில இருக்கிறாங்க, விக்கிரத்துல இருக்கிறாங்க, நிறைய காரியத்துல சொல்ல முடியாத அளவுக்கு அடிமையில இருக்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரியல. துன்மார்க்கன் அப்படின்னாலே அது ஒரு போதை அடிமையா இருக்கலாம், மதுபான அடிமையா இருக்கலாம், கஞ்சா பழக்கமா இருக்கலாம், பலவிதமான பாவத்துக்குள்ளே உள்ள இழுத்துட்டு போயிரும். நைட் நேரத்துல செல்போன்ல பல மணி நேரம் அடிமையா இருக்கிற ஜனங்கள் உண்டு. இது எல்லாமே நிறைய யோசித்து பார்க்கணும். நைட் நேரத்துல ஒரு மனுஷன் வசனத்தை வாசிக்க, ஜெபிக்க, நன்றி செலுத்த, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் தேவன் கண்ணோக்கி பார்ப்பார். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக மனுஷன் பின்னாடியே ஓடிட்டு இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, ஐயா நீதிமான் தான், ஆனால் தன் நீதியை விட்டு விலகி. இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு வீடு தேவன் கொடுத்திருக்காரு, அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கும்போது தேவன் எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார்.
ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகும்போது ஒரு பாதுகாப்பு இருக்குமா? இருக்காது. நைட்டு நேரம் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தார், தேவனோடு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை பயணம். 365 வருஷம் போட்டிருக்கு. அதுல 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்குக்கும் பிள்ளைகள் இருந்துச்சு, மனைவி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை அப்படியே காணாம போயிட்டாராம். அது ஒரு பெஸ்ட் கிஃப்ட். இந்த கடைசி காலத்துல மறுரூபமாகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகிடக்கூடாது. அது ஒரு எச்சரிப்பு. 28ஆம் வசனத்திலே அவன் எச்சரிப்பு அடைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே, தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது இல்லை. இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நைட் நேரத்துல ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தி வருதா? தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இது ஆக்சுவலி கீவேர்டு. கீவேர்டுன்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வீடு இருக்கு, இல்ல ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு ஷாப் இருக்கு. அந்த பில்டிங்ல போகணும் அப்படின்னா முதல்ல அங்க கேட் சாவி திறக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா சாவி கையில கொடுத்துருவாங்க, திறந்துதான் அந்த வீட்டுக்குள்ள வர முடியும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறான், பூமிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறான், இதை முதல்ல கண்டுபிடிச்சிடணும். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டால் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இரவு நேரம் என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் எப்படி இருக்கு, உறவு எப்படி இருக்கு? பகல் ஃபுல்லா சில குடும்பத்தில் இஷ்டம் போல தாறு மாறா, யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க, பல விதமான பாவத்துக்குள்ள போய் சிக்கி அப்புறம் நைட் நேரத்துல உட்காந்து ஐயோ ஐயோ போயிட்டே, இப்படி நடந்துட்ட, இவ்வளவு நடந்துட்ட அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கதை பேசுறது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, உன் வார்த்தைகளினால நீதிமான், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப ஜட்ஜ்மெண்ட் டேல எப்படின்னே இருக்கும் அப்படின்னா, உன் வார்த்தைகளினாலே அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இந்த பூமியிலே இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நமக்கு சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால நீதிமான். எல்லாம் கரெக்ட் தான்ப்பா. ஆனால் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து, ஐயா அநியாயம் செஞ்சாச்சு அப்படின்னாலே அப்புறம் சிக்கல் ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கும் போறாங்க, அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணிடுறாங்க, ஆனா வாயில கெட்ட வார்த்தையும் வருது, பொய்யும் உள்ள வருது. தேவைப்பட்டா தூசிக்கிற மாதிரி வார்த்தையும் பேசுறாங்க, பரிசுத்தவான தப்பா பேசுறாங்க. சும்மா இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கதை பேசுறாங்க, அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அங்கேயும் கிளம்பி போயிருந்தாங்க. எல்லா பக்கமும் போறாங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகியாச்சு அப்படின்னாலே ஒரு ஸ்டெப்பு கீழே விழுந்துட்டான்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி சொன்னா மக்களுக்கு புரியும் அப்படின்னா, நான் 20வது ஸ்டெப்ல இருக்கிறேன், தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா நேரா 0க்கு வந்துட்டேன். மறுபடியும் கையில காலில் அடிபட்டிருக்கும், தலையில கொஞ்சம் அடிபட்டிருக்கும், அதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு உடம்பு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மறுபடியும் முதல் ஸ்டெப், 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப், 4வது ஸ்டெப், 5வது ஸ்டெப், 6வது ஸ்டெப். 6வது ஸ்டெப்பு போகும்போது கையில் காலில் அடிபட்ட இடம்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டா வலிக்கும். ஏன்னா 20வது ஸ்டெப்ல இருந்து கீழே விழுந்திருக்கேன்.
அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நல்லா அழகா தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை போகும்போது பைபிள் வாசிக்காம இருப்பாங்க, ஜெபம் பண்ணாம இருப்பாங்க, சோதனை செலுத்தாம இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா நல்லா அழகா தேவனை ஆராதிச்சிருப்பாங்க. ஆனா மற்ற 6 நாள் வாழ்க்கை கர்த்தரை விட்டு எந்த அளவுக்கு தள்ளி போயிருக்கு, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எப்படியாவது பரலோகத்துக்குள்ள போயிடணும். இங்க 1000 கோடி சொத்து இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் ஒன்றும் கொண்டு போக முடியாது. நம்ம 5 அடியா 6 அடியா அழகா ஒரு பெட்டி வரும், உள்ள வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் மண்ணை போட்டு மூடிடுவாங்க. முடிஞ்சிட்டு, லைஃப் முடிஞ்சிட்டு. கொஞ்ச நாள் ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்திருக்காரு. அதுல கர்த்தருக்காக நம்ம எப்படி வாழ்றோம், எங்கேயாவது கொஞ்சம் மனம் திரும்பி நம்ம எந்த அளவுக்கு ஆவியில கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கோம், எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் எப்படி இருக்கு, இதை டெய்லி செக் பண்ணி பார்க்கணும். காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னு குளிக்கணும் வைக்கணும்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறோம்ல. காலைல பல்லு தேய்க்கணும், பல்லு தேய்க்கலாம் என்ன ஆகும், நாரும், அவ்வளவுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் கரெக்டா இல்லை அப்படின்னா அவன் விழுந்து போன நிலைமை. ஐயா விழுந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும், பரிதாபமா இருக்கும். ஐயோ இந்த மனுஷனா அப்படிம்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அழகா அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இவங்கதான்ப்பா நீதிமான், இவங்கதான்ப்பா பரிசுத்தவான். ஆனா மற்ற 6 நாள் தேவன் பார்த்துட்டு இருப்பார், பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார். தேவன் எதை பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, ஐயா நீதிமான் பட்டம் ஒரு பெரிய கிஃப்ட், அந்த கிஃப்டை நமக்கு தந்துட்டாரு. அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை நீதிமானா மாத்திட்டாரு. அந்த நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகும் போது அவன் அநீதி செஞ்சுட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு அநியாயம் செய்யறவன் தான் அதிகமா இருக்கிறானே தவிர, நியாயம் செய்யணும், நீதி செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், அநீதியான காரியத்தை வெறுக்கணும், லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தேவன் பிரியமானபடி வாழணும், தீமையை விட்டு விலகி ஓடணும், பொல்லாப்பை விட்டு விலகி ஓடணும், விக்கிரத்தை விட்டு விலகி ஓடணும், வேசியை விட்டு விலகி ஓடணும். எங்கெல்லாம் விலகி ஓடணும் அங்கெல்லாம் விலகி ஓடணும். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே. ஐயா நான் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன், நைட்டு 11 மணி. நான் என் வீட்டம்மா எல்லாரும் ஒரு 2 வீலர்ல நைட்டு ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் வண்டி வேகமா போகும்போது ஒரு ரோடு மாறிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகும்போது ஒரு ஐயாட்ட கேட்குறேன், ஐயா நான் போற வழி சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த ஐயா சொன்னாரு, ஒரு 4 கிலோமீட்டர் முன்னகட்டியே நீங்க ரோடு மாறிட்டீங்க, நீங்க மறுபடியும் வண்டி திரும்பி அந்த பழைய வழியில போங்க அப்படின்னு. அந்த ஐயா பேச்சை கேட்டு உடனே திரும்பி மறுபடியும் ரோடு கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். 4 கிலோமீட்டர்லையும் தப்பா போயாச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, எல்லாம் நடந்துட்டு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜ், சும்மா இருக்கும்போது அநியாயமான வார்த்தை வருதா, இல்லை யாருக்குள்ளையாவது ஒரு பணம், இல்லை ஒரு நகை, இல்லை கொஞ்சம் சொத்து ஏதாவது ஏமாற்றி வீட்டில் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்களா, இதெல்லாம் ஒரு மனுஷன் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில வீட்டில் இப்போ உழைக்கிறதெல்லாம் பிடிக்கல, அநியாயமாக சம்பாதிக்கணும், ஒரே வருஷத்தில் பணக்காரன் ஆயிடணும், கோடி சம்பாதிச்சிடணும். வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான், நேர்மை இல்லை, உண்மை இல்லை, செம்மையான வாழ்க்கை இல்லை, கர்த்தர் பிரியமான வாழ்க்கை இல்லை. அநியாயத்துக்கு போயாச்சு, நீதியை மறந்தாச்சு, இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. அப்படிப்பட்ட ஜனங்கள் நைட் நேரத்தில் யாராவது கேட்டால் இந்த சத்தத்தை கேட்டு அவன் எச்சரிப்பு அடைந்து, ஐயா எச்சரிப்பு அடைந்து, எச்சரிப்பை கேட்ட அந்த எச்சரிப்பை அடைந்து தான் செய்த எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புகிறபடினாலே. ஆமாமா அந்த அண்ணன் சொன்னாங்க, என் வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கு,
நான் இதுல இருந்து தான் நான் வெளியில வரணும். இதுதான் மீட்பு. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன். நான் இந்த செய்தி கேட்கிறேன். இந்த செய்தி கேட்கும்போது எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைகள், மிஸ்டேக்கு, குற்றங்கள் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு உணர்வு வருது. அதை நான் கேட்கிறேன். ஆமாப்பா, நான் இந்த இடத்துல வீக்கா தான் இருக்கேன். நான் தப்பா தான் இருக்கேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போதுதான் புது இருதயம், புது ஆவி, இந்த கிஃப்ட் எல்லாம் எப்பனே கிடைக்கும் அப்படின்னா உணர்வடைந்தால். அதனால செய்தி என்ன அப்படின்னா, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். அநீதி நிமித்தம் அவன் சாவான். அவ இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சுட்டா அதனால செத்து போயிடுவான். ஏன்னா தேவனை விட்டு பரிசுத்த வேதாந்தத்துல எத்தனையோ வசனம் கொடுத்துக்காரு எப்படி வாழணும் என்ன செய்யணும்னு சொல்லி. அதெல்லாம் விட்டு அநீதியான காரியத்துல போகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க முடியாது. அப்புறம் மாம்சத்துல ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிருவாங்க. நிறைய குடும்பத்திலே ஆவியில இருக்கிறாங்களா மாம்சத்துல இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா தெரியாது. எதனால அப்படின்னா பேசுற வார்த்தை ஃபுல்லாவே அநீதியான வார்த்தையா இருக்கும், தூசிக்கிற வார்த்தையா இருக்கும், கெட்ட வார்த்தையா இருக்கும். சில நேரத்துல பக்கத்து வீட போய் தப்பா பேசிட்டு இருப்பாங்க. பரிசுத்தவான்கள் தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருப்போம். இது எல்லாமே அநியாயமான லிஸ்ட்லக்குள்ள போயிடும். அதனால வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் பரலோகத்துல இருக்கணும். ஒண்ணு பரலோகம் இல்ல நரகம். இந்த ரெண்டு தான். இந்த பூமியில வாழ்ற காலத்துல கர்த்தருக்கா வாழ்ந்து நேர்மையா வாழ்ந்து உண்மையா வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகத்துக்கு போய் சேருவோம். அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு எல்லாம் போச்சு 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 சொல்லி புலம்பிட்டே இருந்தா ஜட்ஜ்மெண்டே அங்க நிக்கணும். இங்க கொடுக்கப்பட்ட காலத்திலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்றேன்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு, அந்த ஐக்கியம், தொடர்பு கரெக்டா இருக்கா? இதை செக் பண்ணி பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணா கூட தேவன் கேட்பார், கண்டிப்பா கேட்பார். ஏன்னா சில குடும்பத்துல சத்தியத்தை கேட்கறது கிடையாது. இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபிக்கிற பழக்கம் போயிட்டு செல்போன்ல மூழ்கி கிடக்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து பல நாட்கள் ஆச்சு. அது செல்ஃப்ல அப்படியே தூசி அப்படியே இருக்குதுல. இதுவும் சில வீட்டுல இருக்கு. இதெல்லாம் உண்மை. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகினதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுக்க மாட்டான். ஏன்னா பாவத்தையே போயாச்சு, அநீதியான கருத்துக்கு போயாச்சு. அநீதி செய்தால் என்ன நடக்கு? நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதில் செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். ஒருத்த அநியாயம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா அதில் செத்து போயிடுவான். அநீதினாலே செத்து போயிடும். அப்ப என்னென்ன செய்யணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேன்னா அதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வேற வேற மாவட்டத்துக்குள்ள, வேற வேற கிராமத்துக்குள்ள, வேற வேற இடத்துக்குள்ள இருப்பீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு கரெக்டா இருக்கா? துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி, ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றானா, ஐயோ நான் துன்மார்க்கன், நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றேன், என்னை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, நான் துணிகரமா வாழ்ந்துட்டேன், நீ மன்னிங்கப்பா, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், நீ மன்னிங்கப்பா. ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி மறுபடியும் மனம் திரும்பினால் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில், துன்மார்க்கன் மனம் திரும்பி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். ஆத்துமா எப்படி பிழைக்கும் அப்படின்னா, நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆத்துமா பிழைச்சிருக்கா இல்ல பாவத்து நிமித்தம் செத்து போயிருக்கா, இதை கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது இல்லை, அவன் செத்து போக மாட்டான்.
என நியாயத்தையும் நீதியையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்ப இன்னைக்கு 2 விதமான ஜனங்களுக்கு செய்தி இருக்கு. ஒரு பக்கம் நீதிமான், ஒரு பக்கம் துன்மார்க்கன். ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பி நியாயத்தையும் நீதியும் செய்யும் போது அவனுடைய ஆத்துமா பிழைக்கும், அவன் சாக மாட்டான். இது பைபிள் ரெக்கார்டு. ஐயா, நான் 70 வயசு 80 வயசு வரையும் நான் வாழலாம். நீங்க எந்த சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்களோ பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் பேசினால் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கப்படும். ஒரு மனுஷன் அந்த பூமியில குடியிருக்கும் போது சத்தியத்தை மேய்ந்து கொண்டால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். நம்ம எல்லாருமே ஆடுகள் தான். நமக்கு ஆகாரம் என்ன? சத்தியம். அந்த சத்தியத்தை மேய்ந்து கொண்டால் நமக்கு கிருபை, சத்தியம் எல்லாமே இருக்கு. நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, துன்மார்க்கனா வாழ்றோமா, நீதிமானா வாழ்றோமா? அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறல்களை விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஹல்லேலூயா. இரவணத்துக்காக ஜெபிக்க போயிரும். கேளுங்க, உங்க இதயத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருந்தால் எந்தெந்த வார்த்தை மூலியமா பேசினாரோ நீங்க தாழ்த்தி அர்ப்பணிங்க. உங்க வீட்டுக்குள்ளே ஒரு விடுதலை, உங்க குடும்பத்துக்குள்ளே எந்தெந்த காரியத்திலே அடிமையில இருந்தீங்களோ அந்த அடிமையிலிருந்து கர்த்தர் மீட்டு எடுப்பார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட திட்டமா பேசியிருக்கிறார். இருக்கிற இடத்துல அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமா மறுபடியும் பேசியிருக்கிறார். ரிபால்லாஹது நிமேசி புஷபில்ஹா பில்ஹார் பில்ஹாரது ரதுனி ஹபல்லஹாஷது நிமிஹி பில்ஹார் பில்ஹாரது ரதுனி ஷந்தடலபா கரதுரி விதி விதி கபரபலஹுர ஹலவர துனிமாரக்கந்துரபலா. ஒரு குடும்பத்திலே கண்ணீரோடு தாழ்த்தி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் பார்க்கிறார். மனுஷ முகத்தை பார்ப்பான். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திறபடியால் கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். ரிபோ ஷிபஹா பிலஹா பிலஹாரது ரபித்னிமிஹி பிலஹாஸ் தினிமிஹி பிலஹாரது ரிபாலப லஹுரபலஹரது ரதுனேஷபிலி பிலஹார பிலஹாரது லாதுரி பிஷேபி லாபலி பலஹார பிலஹாரது ரஹித்னிமிஹி பிலஹார பிலஹாரது ஷிபாலப லஹ பிலஹாரது. ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் எச்சரிப்போடு பேசியிருக்கிறார். இந்த நாளிலும் நீ மனம் திரும்பினால் உன் குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுப்பார். மறுபடியும் துணிகரமா போனால் கர்த்தருடைய ஆவியனோடு பேசியிருக்கிறார். எச்சரிப்போடு உன்னோடு பேசியிருக்கிறார். ரீபா லஹுதுனிமிஹி பிலஹார பிலஹாரது ரபதுனிமிஹி பிலஹார பிலா ரிபோ ஷபலபலஹரது ரதுனிமிஹி பிலஹார பிலஹ பிலஹார பிலஹரது ரீதனமலஹன் துட்டனமக்கபுது பெக்கேதுனா. தகப்பனே, எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. ஷிபஹபிஹ பிலஹார பிலஹாரது ஷிபஹுபிஹாஹ பிஹல பிலஹாரது ரீமாஹதுனிமிஹி பிலஹார பிலஹாரது ஷிபஹா பிஹிதினிமிஹி பிலஹாரது. எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்து விட்டேன். லாதுனிஹன் துட்டனமலக்கபுது பெக்கேதுனா லீமல்லஹதுனிமிஹி பிலஹாரது ஷிபஹபிஹ பிலஹ பிலஹாரது ஷிபஹதுனிமிஹி பிலஹாரது ஷிபதுனிஹன் துட்டனமக்கபுது பெக்கேதுனா. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமா பேசியிருக்கிறார். தாழ்த்து நாள் கிருபை. கண்ணீரோடு தரப்புல நிக்கிறீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றி. தேங்க்யூ டாடி. நீங்க பொறுப்படுத்துங்க. உங்க நாம விடட்டும். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திடும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இரவு நேரத்தில் இணைந்துக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கழுவப்படட்டும்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்கப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. கர்த்தர் மன்னிங்க. கர்த்தர் மன்னிங்க. நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எங்களுடைய பாவங்களை தயவாக, கிருபையாக கர்த்தர் மனமிறங்கி மன்னிங்க.
தாழ்த்திற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகள், தந்திரமான கிரியைகள், அசுத்த ஆவியினுடைய கிரியைகள், எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ இந்த எல்லா சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையில துதிக்கிற துதியோட எலும்புகத்தை கிருபை செய்யுங்க. கடன் பிரச்சனை இல்லை, வாழ்வதா சாவதா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, மனமிறங்கி ஆசீர்வதிங்க, சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க, சந்ததி ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்துல கர்த்தர் பேசி இருக்கிறீங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ரட்சிங்கப்பா. இன்னும் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்களோ இந்த குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. ஆலயத்துல நாட்டப்படத்தை கிருபை செய்யுங்க. தாழ்த்துறாங்க, இன்னுமா தாழ்த்துறாங்கப்பா. கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறான்னு சொல்லி தாழ்த்துறாங்கப்பா. கர்த்தரே பேசிருக்கீங்க, நன்றிப்பா. லிதுனி ஷாபாலா ஹோபி ஹெபிலா ஹபிலா. சில குடும்பத்துல அப்பா கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூடங்கப்பா. குறைகள் குற்றம் எல்லாம் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசிரியங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா, கர்த்தர் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, கர்த்தர் ஹெல்ப் பண்ணுங்க. எத்தனையோ இடத்துல பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனமிறங்குப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா, நிறைய தேவைகள் உண்டு, கர்த்தர் சந்திங்க. வேற நாட்டுக்குள்ள இருக்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா காரியத்திலுமே கர்த்தர் பிரியமானபடி வாழணும்ப்பா. அப்படியோட கிருபையை தாங்க. எந்த குடும்பத்துல தனிமையில திக்கற்ற பிள்ளை இருக்காங்களோ கர்த்தர் சந்திங்க. குடும்பம் பிரிந்து போயிருக்கு, கர்த்தர் சந்திங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிருக்காப்பா, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. உங்களுடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா, கர்த்தர் தொட்டு ஆசிரியங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்கப்பா, பஸ்ல போயிட்டு இருக்காங்க, கார்ல போயிட்டு இருக்காங்க, டிராவலிங்ல இருக்காங்கப்பா. கர்த்தர் பாதுகாப்பு தாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னுமாக சரீரத்துல அலர்ஜி, கைகால் வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, எந்தெந்த பலவீனத்துல ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா, தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் வேணும்பா, தீர்காயுசு வேணும்பா. இந்த வருஷத்துல முழு வேதாந்தத்தை வாஸ்து முடிக்க கத்த கிருபை செய்யுங்க. தனி ஜெபம் பண்ண கத்த கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்துல மன்றாடி ஜெபிக்க கிருபை செய்யுங்க. தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ அந்த நாட்டுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகனமையும் எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. அதிக அளவில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.